ஜி மாலை வணக்கம் ஜி. உங்க பேர் சொல்லி நீங்க கிருஷ்ணாஜி. இப்போ வந்து 10 ஆண்டுகால ஆட்சியை பத்தி நீங்க என்ன ஜி நினைக்கிறீங்க? வெரி குட். ஒரு கரப்ஷன் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஊழல்ங்கிறது எதுவுமே இல்லை, சுத்தமா இல்லை. நீங்க ஏதாவது பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்களா? எனக்கு பெனிஃபிட் கிடையாது. ஒரு நாட்டோட நலம் தான் நமக்கு முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா அதான் முக்கியம். நான் பர்சனலா எனக்கு வருது போறதெல்லாம் அது அடுத்தது. நாட்டு தான் முக்கியம். அதுக்காக மோடி ஆதரிக்கிறேன். கண்டிப்பா அவர்தான் வரணும். தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டு பாஜக அண்ணாமலை என்ன குழந்தை கூட சொல்லுங்க. அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் ஒரு பதவியை வந்திருக்காரு. ஒரு குறிச்சான மனுஷன். அவரால் இன்னைக்கு நிறைய நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அவர் வந்தாங்க தமிழ்நாடு நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம தமிழ்நாடோட செயல்பாடு எப்படி இருக்கு? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடோட அரசோட செயல்பாடு பட் நமக்கு அதாவது ஒரு கரப்ஷனாவது கவர்மெண்ட் வரணும் சார். அதான் சார் முக்கியம். மக்கள் நல்லா நடமாடணும், தைரியமா போகணும். அதுதான் போயிட்டு வரணும். நம்ம திருச்சிக்கு இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது. எல்லா ஸ்டேட்லயும் வர மாதிரி நம்ம 19 ஏப்ரல் 19 நம்ம கேண்டிடேட் வந்து என்டிஏ கூட்டணி அமமுக இருக்காரு. அவர் பேர் தெரியுமா சார்? செந்தில்நாதன். செந்தில். ஆமா. அவரோட சின்னம் குக்கர் தானே? குக்கர். அமமுக குக்கர் தானே? கண்டிப்பா அதான் வரணும். நீங்க மீண்டும் வந்து மோடி ஜெயிக்கணும் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் வந்து 3000 வருஷம் வரைக்கும் அவங்க தான் வர பிஜேபி தான் வரணும்னு நான் நினைக்கிறாரு. எனக்கு திருச்சி நல்லா டெவலப் பண்ண சார். கிட்டத்தட்ட ஒரு இவர் இருந்தால ரங்கராஜன் குமார் மங்கல அவருக்கு அப்புறம் திருச்சி எதுவுமே டெவலப் ஆகல. திருச்சியில மெயினா பாத்தீங்கன்னா பிரிட்ஜஸ் எல்லாமே கொண்டு வந்தது ரங்கராஜ குமார். அவர் கொண்டு வந்ததுதான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்தாங்க சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. நானும் திருச்சி வருவரும் தான் பாக்குறேன், எதுவுமே பண்ணல. அதாவது சொல்ல சொல்லப்போனா கோடர் ஒர்க் ஷாப் அங்க வந்து இது கொண்டு வரேன் நாங்க இன்டர்வியூ ஃபேக்டரி, அது ஒண்ணும் வந்த பாடல. ஏஞ்சி திருச்சிக்கு வருனாங்க, அதுவும் இல்லாம போயிடுச்சு. நான் இன்னைக்கு 60 வருஷமா திருச்சியில இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் நல்லா கொண்டு வந்து நல்லா ஞாபகம் தெரிஞ்ச காலத்துல இப்ப பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் வாசல்ல நம்ம நிக்கிறோம். எந்த பிரதமராவது நம்ம ஆலயத்துக்கு விசிட் பண்ணிருக்காங்களா? யாரும் வரல. அவர் வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்ரீரங்கம் சொல்றது பெருமை. நானும் போய் பார்த்தேன். பக்கத்துல நல்ல க்ளோஸ் அப்பா வந்தாரு, பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மறுபடியும் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வருது கூட சொல்லிட்டு போயிருக்காரா. வந்தா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சந்தோஷம். திருச்சி நல்லா கொண்டு வரணும் சார். கோயில இருக்கு.